குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஐசிபிஎனில் இந்த கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர்ஸ். சரி, இந்த பெயரிடுதலுக்கான விதிகள் என்னென்னலாம் விதி இருக்குது, பெயர் எப்படி இடணும் ஒரு தாவரங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறது தான் இது. இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர், தட் இஸ் ICN, set the rules and recommendations dealing with the botanical name of plants. தாவரங்களுக்கு பெயரிடுவதற்கான விதிகள் மற்றும் பரிந்துரைகளை உருவாக்கியுள்ளது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? The International Botanical Congress is held at different places every 6 years. சரிங்களா? 6 வருடங்களுக்கு ஒரு முறை வெவ்வேறு இடங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கன்னா மீட்டிங் போடுறாங்க. சரிங்களா? மீட்டிங் போடுறாங்க. The proposal for nomenclature changes in rules are discussed and implemented. சரிங்களா? மாற்றங்கள்லாம் விவாதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்கே இது பண்ணுறாங்க. அதில் அப்படி 18ஆம் நூற்றாண்டில், சரிங்களா, 18th செஞ்சுரியில் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2011 மெல்பர்னில் 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் 18வது அந்த பன்னாட்டு தாவரவியலுடைய மாநாட்டில் கீழ்கண்ட பரிந்துரைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The code now permit electronic publications of name of new taxa. புதிய தாவர பெயர்கள் வெளியீடு மின்னணு முறை பதிவாக வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விதிகள் அனுமதி அளிக்கிறது. அப்படின்னா என்னென்னா, எலக்ட்ரானிக் மெத்தட், அதாவது நேம்ஸ் எப்போவுமே வேர்ல்டு வைடாக இருக்கிற மாதிரி எலக்ட்ரானிக்கில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது, லாட்டின் டயக்னாசிஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி. சரிங்களா? அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, சட்டப்படி புதிய பெயர்களுடைய விளக்கம் அல்லது வரையறை லத்தீன் மொழியில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் வெளியிட வேண்டும். சரிங்களா? யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் லாட்டின் ஃபார் த பப்ளிகேஷன் ஆஃப் த நியூ நேம். சரிங்களா? அடுத்தது, ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம் அண்ட் ஒன் ஃபாசில் ஒன் நேம் ஆர் இம்பார்ட்டண்ட் சேஞ்சஸ். என்ன மீனிங்னு பாருங்கள். ஒரு பூஞ்சை ஒரு பெயர், சரி, ஒரு பூஞ்சை ஒரே பெயர் மற்றும் ஒரு தொல்லுயிர் ஒரே பெயர் என்ற முக்கிய மாற்றம் செய்யப்பட்டு காணப்படுகிறது. அதாவது பூஞ்சையில் கொடுத்துருக்காம பாருங்கள், இந்த கான்செப்ட் ஆஃப் அனமார்ஃப் அண்ட் டிலோமார்ஃப் ஃபார் ஃபங்கஸ், மார்ஃபோடாக்ஸா ஃபார் ஃபாசில்ஸ் ஹாஸ் been eliminated. அனமார்ஃப், டிலோமார்ஃப், அதே மாதிரி டிலோமார்ஃப், அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் மார்ஃபோடாக்ஸா, இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடைமுறையில் இருந்து வருது. மார்ஃபோடாக்ஸா இவை முற்றிலும் அகற்றப்பட்டுள்ளன. அனமார்ஃப் அப்படின்னா என்னென்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ், டிலோமார்ஃப் அப்படின்னா செக்ஸுவல் ஸ்டேஜ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் பார்ட். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, த லாஸ்ட் ஒன் ஆஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேம்ஸ், நியூ ஃபங்கல் டிஸ்கிரிப்ஷன் require the use of an identifier from a recognized repository. They are two recognized repositories. சரிங்களா? இண்டெக்ஸ் ஃபங்கோரியம் அண்டு மைக்கோ பேங்க். அதாவது இண்டெக்ஸ் ஃபங்கோரியம் மற்றும் பூஞ்சைகள் அல்லது மைக்கோ வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அங்கீகரிக்கப்பட்ட சேமிப்பு களஞ்சியங்கள் 2 உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய வகையான பூஞ்சை பற்றிய விளக்கங்கள் மற்றும் பெயர் பதிவு ஒரு பூஞ்சை கண்டறிபவர் மூலம்
பூஞ்சை களஞ்சியத்தில் பதியப்பட வேண்டும். பூஞ்சை களஞ்சியத்தில் பதிவிட வேண்டும். அதாவது ரெகனைஸ்டு ரெபாசிட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அதில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட். 19th பொட்டானிக்கல் காங்கிரஸ் ஹெல்ட் அட் சின்ஹான்ஸ் இன் சைனா 2017 2017. The changes accepted by International Botanical Congress to be published. அப்படின்னு என்னென்னா அந்த தாவரியல் மாநாடு 17ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் ஷென்ஜென் அப்படின்னு சொல்கிற இடத்தில் நடந்தது. இத்தகைய பன்னாட்டு மாநாட்டு செய்யப்பட்ட மாற்றங்கள் இன்னும் பதியப்படவில்லை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காமன் நேம்ஸ். அடுத்து என்ன இருக்குது? காமன் நேம்ஸ், அதாவது வெர்னாக்குலர் நேம் அப்படின்னு சொல்கிறோம். வெர்னாக்குலர் நேம் அல்லது லோக்கல் நேம் அல்லது காமன் நேம், அதாவது வட்டார பெயர், பொது பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட். They very often described and poetic references of plants. Common name refer to more than one plant or many plants have been same common name. The name are regional or local or not universal. அல்பைசா, சரிங்களா, அல்பைசா பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி மைமோசே இஸ் கால்டு இஸ்லை, சரிங்களா, இன் சவுத் தமிழ்நாடு அண்டு துருஞ்சி இன் நார்த்து தமிழ்நாடு, சரிங்களா. இந்த மாதிரி என்னென்னா நேம்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வெர்னாக்குலர் நேமில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக பேசப்பட்டு வருகிறது, சரிங்களா. ரைட், அப்படிங்கிறது ஒரு இதாக சொல்கிறாங்க. சரி, அதாவது இந்த வச்சு அதாவது பெயர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா. பாருங்களேன், வட்டார பெயர்கள், பொது பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். தாவரங்களுக்கு இந்த பெயர் விளக்கம் அளிக்கக்கூடியதாகவும் கவிதையின் மேற்கோள் அடிப்படையிலும் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பொயட்டிக் ரெஃபரன்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதான் வந்து மீனிங், சரிங்களா. அதே மாதிரி ஒரு தாவரத்துக்கு ஒன்று அல்லது பல பொது பெயர்கள் வைத்து அழைக்கப்படுகிறது. ஒன்று அல்லது பல பெயர்கள், மோர் தேன் ஒன் ஆர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெஃபரன்சஸ் மோர் தேன் ஒன் பிளான்ட், சரிங்களா. இந்த மாதிரி மாறி மாறி அழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது உலகம் முழுவதும் பொதுவானவை அல்ல. எடுத்துக்காட்டு அல்பிசியா, சரிங்களா, அமரா அப்படின்னு சொல்லக்கூடியது சவுத்து தமிழ்நாட்டில் உசிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வடநாட்டில் பார்த்திங்கன்னா துருஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வட தமிழகத்தில் எப்படி சொல்கிறாங்க, அப்போ மாறி மாறி தமிழ்நாட்டுக்குள்ளேயே எப்படி இருக்குங்கிறத ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட். அடுத்து பாருங்கள், சயின்டிஃபிக் நேம்ஸ், தட் இஸ் பொட்டானிக்கல் நேம்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேக்ஸாகவும், சரிங்களா, ஐசிஎன்னுடைய விதியின்படி பார்த்திங்கன்னா சிற்றினம், பேரினம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பேஸு, ஜீனஸ், ஸ்பீசிஸ், ஃபேமிலி, குடும்பம் அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாமே வச்சு அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பெயர்கள் சூட்டப்பட்டு இருக்க வேண்டும். சரியான அறிவியல் பெயரை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கரெக்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ், சரிங்களா. ஸ்பீசிஸ் இஸ் ஆல்வேஸ் நேம் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆல்வேஸ் பைனாமியல், சரிங்களா. இட் இஸ் அண்ட் யூனிவர்சலி அக்செப்டட். ரெண்டு நேம் மட்டும்தான் இருக்கணும். ஒன்று பேரின பெயர், இன்னொன்று சிற்றின பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா. அதனால் இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரைசா, சட்டைவா அப்படின்னு ஒரைசாங்கிறது ஜீனஸ் நேம், சட்டைவாங்கிறது ஸ்பீசிஸ் நேம், எல் அப்படிங்கிறது இந்த சயின்டிஃபிக் நேம், லினயஸ். சயின்டிஃபிக் நேம்ஸ் those who are find out the author citation, சரி, that is called the scientific name. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலினாமியல், சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃப்ரேஸில் வந்து பிளான்ட்டில் நிறைய இருக்கும். என்னென்னா ரெனன்குலஸ், கேலிசைஃபியஸ், அதே மாதிரி ரெட்ரோஃப்ளக்சிஸ், பெண்டுகுலசிஸ், அதே மாதிரி ஃபெல்கட்டிஸ், கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா என்ன பண்ணியிருக்காங்க, பிளான்ட்டுக்கு, ஒரே பிளான்ட்டுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது, சரிங்களா. எரெக்டோ, ஜூலியஸ், கேம்பஸ், அதாவது ஒரு பிளான்ட்டோடைய ஒட்டுமொத்தமான வேர்டிங்ஸை இதில் கொண்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னா இதுக்கு வந்து என்ன இல்லை, நேம்ஸு ஏற்றுக்கவே முடியல. ரெனன்குலஸ், காலிசிஃபஸ், ரெட்ரோஃப்ளக்சிஸ், அதே மாதிரி பென்டோகுயிஸ், பால்காட்டிஸ் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. கேலோ, எரெக்டோ, ஃபோலியஸ், அதே மாதிரி
கம்போசிஸ்டிஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் தான், ஒரு பிளான்ட்டுக்கு ஒரே நேம். சரிங்களா, இவ்வளோவும் சேர்ந்து தான் ஒரே நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து என்ன, அது ஏற்றுக்க முடியல. இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இட் மீன்ஸ் பட்டர்கப், ரிஃப்ளக்ஸ்டு செப்பல், கவுடு ஃப்ளவர், ஸ்டாக்கு, இரக்ட் ஸ்டெம்மு, காம்பவுண்டு லீஃபு, கம்போசிட்ஸ். சரிங்களா, ஃபோலியஸ் கம்போஸ்ட், இது மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு இவ்வளோ நேம்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதனால் இதை வந்து என்ன பண்ண முடியல, டிட் நாட் ஹெல்டு குட் ஆஸ் இட் வாஸ் கம்பர்சம் டு ரிமெம்பர் அண்டு யூஸ். இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு நேம் கொடுத்தா இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மெமரியில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாலினாமியல் சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணிட்டு பைனாமியலுக்கு மாறிட்டாங்க. சரிங்களா, அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ரைட். அடுத்து பைனாமியல் அப்படிங்கிறது என்னென்னா இருசொல் பெயரிடுதல் முறை. சரிங்களா, இப்போ பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளச்சர் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா காஸ்பர்டு பாகின். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு உலகத்துக்கு புக்கு வடிவத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா காஸ்பர்டு பாகின். அதை அப்படியே பயன்படுத்துறது யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். சரிங்களா, the scientific name of the species consists of two words according to binomial nomenclature, one genus name, another one specific epithet, that is called species name. எக்ஸாம்பிள் பாருங்கள், மேஞ்சிஃபரா, இண்டிகா. மேஞ்சிஃபரா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது ஆத்தர் சைட்டேஷன். ஆத்தர் சைட்டேஷன். சரிங்களா, அதாவது ஆசிரியர் பெயர் சுட்டம். சரிங்களா, யார் பெயர் கொடுக்குறாங்களோ அதுதான். சரி, ஆத்தர் சைட்டேஷன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், என்னென்னா ஒரு தாவரத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு டிஸ்கிரிப்டிவில் இருக்கும். சரி பாருங்களேன், அதாவது ஆத்தருடைய டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா பப்ளிஷ்டு த நேம், வேலிடிட்டி. எக்ஸாம்பிள் சொலானம், நைகிரம். இந்த இடத்துல எல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் ஆத்தர் சைட்டேஷன். சொலானம் அப்படிங்க ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், நைகிரஸ் நைகிரம் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம், எல் அப்படிங்கிறது லினேயஸ். அவரை குடிக்கிறது தான் ஆத்தர் சைட்டேஷன். அதில் வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் ஆத்தர் இருக்குது, மல்டிபிள் ஆத்தர் இருக்குது. சரிங்களா, 2 டைப்பில் இருக்குது. சிங்கிள் ஆத்தர் அப்படின்னா proposed valid name, the scientific name of the author alone is accompanied by என்ன கொடுத்துருக்கு, his abbreviated name. எக்ஸாம்பிள் பித்தோகுலோபியம் சினரம். எக்ஸாம்பிள் பென்த் அப்படின்னா பென்தம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஜீனஸ் பின்னாடி இருக்குது. இது வந்து சிங்கிள் ஆத்தர். இதே மல்டிபிள் ஆத்தர் அப்படின்னா when more or two authors are associated with valid publication of the name, their names should be noted with the help of Latin word எது அப்படின்னா ஈட் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈட் அப்படின்னா குரூப் அப்படின்னு அர்த்தம், அவர் கூட ஒர்க் பண்ணவங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அது டெல்ஃபினியம், விஸ்கம், ஹூக் அண்ட் ஈட் அப்படின்னா பெந்தம் ஹூக்கரும், அதேமாதிரி ஈட்டால் அப்படின்னா அவருடைய குரூப் யார் அப்படின்னா தாம்சன். அவர் 2 பேர் சேர்ந்தது தான் அதுக்கு வந்து ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஈட்டால். அதான் வந்து மல்டிபிள் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். இதுக்கான டிஸ்கிரிப்டிவ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சயின்டிஃபிக்கில் லின் அப்படின்னா லினேயஸ், எல்லுன்னா ஜார்ஜ் பென்தம் அப்படிங்கிறது பென்த்து, அதேமாதிரி வில்லியம் ஹூக்கர் அப்படிங்கிறது ஹூக்கு, ராபர்ட் ப்ரவுன் அப்படின்னு ஆர்பிஆர், ஜேபிஜி லமார்க் அப்படின்னா எல்ஏஎம்கே லாம்க், அதே ஏபிடி கண்ட்ரோல் அப்படிங்கிறது டிசி, வெலியச் அப்படின்னா வால், அடுத்தது அல்ஃபோன்ஸ் டி கேண்டல் அப்படின்னு ஏடிசி. இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளான்ட் நேமுக்கு பின்னாடி அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது என்ன அப்படின்னா டைப்பு கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னது டைப்பு கான்செப்ட். சரி, இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த டைப் கான்செப்ட் பாருங்கள். ரைட். டைப் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உன்னோட புக்கில் சிலபஸில் இருந்து எடுத்துட்டாங்க, இந்த இதில் இல்லை. சரி, அடுத்தது டாக்ஸானமிக் எய்ட்ஸ். நியூ டைப்பில் உனக்கு ஐசோடைப் ஹோலோடைப் இல்லை. ரைட், ஓகே. டாக்ஸானமிக் எய்ட்ஸ். ரைட், ஓகே.
டாக்ஸானமிக் எய்ட்ஸ் அப்படிங்கிறது டூல் ஃபார் த டாக்ஸானமிக் ஸ்டடி. அந்த வகைப்பாட்டியலை பற்றி படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருவி என்ன அப்படின்னா டாக்ஸானமிக் எய்ட்ஸ். சம் டெக்னிக்ஸ் procedures or stored information that are useful for identification. வகைப்படுத்துறதுக்கு கண்டறியறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது, ஸ்டோர் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வகைப்பாட்டு கருவிகள் அப்படிங்கிறது என்னென்னா உயிரினங்களை இனம் கண்டறிவதற்கும் வரிசைப்படுத்துவதற்கும் உதவ சில சேமித்து வைக்கப்பட்டுள்ள தகவல்கள், வழிமுறைகள், செயல்நுட்பங்கள் போன்றவை இதுதான் வந்து என்னென்னா டாக்ஸானமிக் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்ஃபுல் இன் ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு டாக்ஸானமிக் எய்ட்ஸ். They required in almost all branches of biological studies. They are proper identification for finding their relationship with the others. அதாவது இனம் அதனுடைய தொடர்புடைய உறவு முறைகளை பற்றி பார்ப்பது தான் இது என்னது இந்த வகைப்பாட்டியலுடைய டாக்ஸானமிக் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டாக்ஸானமிக் கீஸ். சரிங்களா? கீஸ் அப்படிங்கிறது என்னென்னா டூல் ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அன்ஃபெமிலியர் பிளான்ட். அதாவது சில பிளான்ட் இதுதான் அப்படின்னு தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா, அறிமுகம் இல்லாத பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாவரங்களை பற்றி என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடியதான் இந்த கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ரெண்டே இருக்குது, ஒன்று கப்லெட், இன்னொன்று வந்து லீட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சீக்வன்சஸ் ஆஃப் 2 கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2 முரண்பட்ட கூற்றுகளை கொண்டு இருக்குது. இந்த முரண்பட்ட கூற்றுகளுக்கு பேர் என்ன அப்படின்னா கப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஜோடிகள் அப்படின்னு ஒவ்வொரு கூற்றுக்கு 2 கூற்று இருக்குது, அதில் ஒவ்வொரு கூற்றுக்கும் பேர் அப்படின்னா லீட் அப்படின்னு சொல்கிறோம். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கப்லெட்டு. அதில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பேர் என்னது லீட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜோடி அப்போ விடுகதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடும்போது பார்த்திங்கன்னா விடுகதை சொல்லுவாங்க பசில்ஸ். அதில் ஏதாவது குழு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது சின்ன சின்ன இது மாதிரி துப்பு கொடுங்க அப்படின்னு அதான் வந்து லீட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்ட் த பிளான்ட், தாவரங்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, அடுத்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அனதர் டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் என்ன அப்படின்னா பாலிக்ளேவ் ஆர் மல்டி என்ட்ரி கீ. பாலிக்ளேவ் ஆர் மல்டி என்ட்ரி கீ அப்படின்னு சொல்கிறோம். அறிமுகமில்லாத மற்றொரு வகை பல்வழி திறவு முறை என அழைக்கப்படுகிறது. அவைகள் பல வகை பண்புகளை கொண்டு தொகுப்பாக காணப்படும். இதைத்தான் என்ன சொல்கிறோம் பாலிக்ளேவ் அப்படி நியூமரஸ் கேரக்டர், பல தொகுப்புகளை கொண்டு காணப்படும். அதிலிருந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்பெசிமென் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட், இப்போ பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அதாவது லீடுக்கும் கப்லெட்டுக்கும் இருக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் க்ரீம் கலர்டு. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஃப்ரூட்டிங் கேலக்ஸ் என்க்ளோசிங் த பெர்ரி, இது செகண்டு. இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஒயிட் ஆர் வயலட். அதே மாதிரி ஃப்ரூட்டிங் கேலக்ஸ் நாட். இது மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கப்லெட். சரிங்களா? இதே ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும் அப்படின்னா அது வந்து என்னது லீட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பிளான்ட்டை கண்டுபிடிச்சி போகலாம். இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா கேம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கில் கம்ப்ளீட்டாக இருக்குது. கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் டாக்ஸானமிக் புக் ஒன்று இருக்குது. அந்த கேம்பல் புக்கில் தான் பிளான்ட்டை கம்ப்ளீட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். கேம்பல். சரிங்களா? ரைட், அடுத்து பார்த்திங்கன்னா botanical gardens, local flora.